ஓகே. ஸோ நேற்று ரெக்கார்டிங் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பேன். நம்ம J2EE ஐ மீன் இந்த அட்வான்ஸ் ஜாவால பார்க்க போகிறது 3 காம்போனன்ட். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு JDBC, அப்புறம் சர்வ்லெட், அப்புறம் JSP. JDBC அப்படிங்கிறது எதுக்காக பார்க்குறோம்னா டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்காக பார்க்குறோம். இன்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது நான் லாஸ்ட் ரெக்கார்டிங் பண்ணியிருந்தேன். அப்புறம் சர்வ்லெட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற டாஸ்க், நம்ம எப்பவுமே ஒரு டாஸ்க், ஒரு எனக்கு ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணோம்னா நார்மலா கோர் ஜாவா அப்படின்னா நம்ம சிஸ்டம்லயே பெர்ஃபார்ம் பண்ணோம். பட் அட்வான்ஸ் ஜாவா அப்படின்னா இன்டர்நெட் மூலியமா நம்ம சர்வர்ல போயிட்டு தான் அது வந்து ரன் பண்ணோம், எக்ஸிக்யூட் பண்ணோம். தென் ஃபைனலாக நமக்கு ஏதாவது ஒரு அவுட்புட் ஷோ பண்ணணும் அப்படின்னா வெப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால நாம பேஜில் தான் ஷோ பண்ணுவோம். நாம இனிமே வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் வச்சு நாம இங்க பிரிண்ட் பண்ண போறதில்ல. இப்போ நம்ம சர்வ்லெட் ஜேஎஸ்பிலாம் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம பிரிண்ட் பண்ண போறது பேஜில் தான் பண்ண போறோமே தவிர நம்ம கன்சோல்ல பண்ண மாட்டோம். ஸோ இந்த 3 காம்போனன்ட் தான் இம்பார்ட்டன்ட். இந்த 3 காம்போனன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது JDBC. ஸோ JDBCனா ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. அதாவது நம்ம ஜாவா அப்ளிகேஷனுக்கும் டேட்டாபேஸ்க்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ அந்த JDBCல முக்கியமான காம்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர். ஸோ அந்த டிரைவர் தான் வந்துட்டு நான் நம்ம ஜாவால ஒரு ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்றதோ இல்லை ஃபெச் பண்றதோ இல்லை ரீல் பண்றதோ சம்திங் நான் கோட் எழுதியிருப்பேன். அந்த கோட் வந்துட்டு டிரைவர்ல இருந்து டேட்டாபேஸ்க்கு அது போகும். ஸோ டிரைவர் வந்துட்டு டேட்டாபேஸ் கிட்ட என்ன பண்ணணும்னு சொல்லிடும். ஸோ அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து நடக்குது. சரி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு என்னோட MySQL நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து MySQL இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ ஒரு டிரைவ் லிங்க் உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன். ஸோ அந்த டிரைவ் லிங்க் உள்ள போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதை அப்படியே டைரக்டா வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டர் வந்துட்டு ஜிப் ஃபோல்டரா இருக்கும். நீங்க அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் நிறைய இருக்கும். அதுல நேற்று சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா MySQL இன்ஸ்டாலேஷன் இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்டாலேஷன் அதுக்குள்ள ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அது என்னோட வீடியோ தான். அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா இந்த MySQL எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த MySQL நம்ம இன்ஸ்டால் பண்ணும் போதே யூசர் நேம் பாஸ்வேர்ட் நாம தரணும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளா கொடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு ஞாபகம் இருக்கும் எப்பவுமே. சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இதை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து தரணும். நான் என்னோட பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உள்ள போய்க்கிறேன். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இப்படிதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். சப்போஸ் நீங்க ஓப்பன் பண்றப்போ இந்த டேட்டா பேசஸ்லாம் உங்களால பார்க்க முடியல அப்படின்னா இங்க ஸ்கீமாஸ் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது எல்லாமே வந்துடும். ஸோ இந்த டேட்டாபேஸ்லாம் எப்படி கிரியேட் பண்றது, அப்புறம் டேட்டாவை இன்சர்ட் பண்றது, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ண போறோம்னா நம்ம எந்த ஒரு டேட்டாபேஸை வச்சு எந்த ஒரு ஆப்ரேஷனும் நம்ம பண்ண போறதில்ல. ஜஸ்ட் நம்ம ஜாவா அப்ளிகேஷனையும் இந்த MySQL டேட்டாபேஸையும் நாம கனெக்ட் தான் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் கனெக்ட் பண்றதுக்கான கோடு மட்டும் என்ன அப்படிங்கறத இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். சரி, ஓகே. ஸோ டேட்டாபேஸோட கனெக்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ மீன் டேட்டாபேஸோட வந்து ஆப்ரேஷன் பண்றதுக்கு லைக் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்றதோ ஃபெச் பண்றதோ ரீட் பண்றதோ வாட் எவர். ஸோ இந்த ஆப்ரேஷன்லாம் பண்றதுக்கு இந்த 5 ஸ்டெப்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். பட் இப்போ நம்ம பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸோட கனெக்ட் தான் பண்ண போறோம். ஒரு கனெக்ஷன் தான் மேக் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், ஃபிஃப்த் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், ஃபிஃப்த் ஸ்டெப். ஸோ இது மட்டும் இப்போதைக்கு போதும். ஏன்னா இப்போ நம்ம எந்த ஆப்ரேஷனும் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் டேட்டாபேஸோட கனெக்ட் தான் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், ஃபிஃப்த் ஸ்டெப் மட்டும் யூஸ் பண்ண போறோம். சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ரெஜிஸ்டர் த டிரைவர் கிளாஸ். ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ் மீன் நேத்து வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டிரைவர்ஸ்லாம் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஜாவால வந்துட்டு என்ன டைப் ஆஃப் டிரைவர் நாம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ அது நாம சொல்றதுக்கு ஃபார் நேம்
ஃபார் நேம் அப்படிங்கிற மெத்தட்ல நம்ம கிளாஸை சாரி கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ நம்ம ஜாவால கிளாஸ் அப்படின்னு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல ஃபார் நேம் அப்படிங்கிற மெத்தட்ல நாம ஸ்ட்ரிங்ல எந்த டைப் ஆஃப் திங் யூஸ் பண்ண போறோம், எந்த டிரைவர் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு நாம ஃபர்ஸ்ட் நாம மென்ஷன் பண்ணிக்கிறோம். சரி, ஓகே. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் ஒரு நீங்க இது நார்மல் ஜாவா ப்ராஜெக்ட்லயும் பண்ணலாம். பட் நமக்கு இப்போ வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கும் ஜேடிபிசி யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்துட்டு இப்போ நான் என்ன கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபைல் நார்மல் ஜாவா ப்ராஜெக்ட் கிடையாது, பட் நார்மல் ஜாவா ப்ராஜெக்ட்லயும் நீங்க பண்ணலாம் ஜேடிபிசி மட்டும். பட் ஸோ இருந்தாலும் நான் என்டர்பிரைஸ் சாரி டைனாமிக் வெப் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். ஏன்னா நம்ம இந்த 3 காம்போனண்ட்டும் வச்சு ஒரு வெப் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நாம டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் நான் கிரியேட் பண்றேன். இது ஜேடிபிசி மட்டும் நீங்க நார்மல் ஜாவா ப்ராஜெக்ட்லயும் பண்ண முடியும், இந்த மாதிரி டைனமிக் வெப் ப்ராஜெக்ட்லயும் பண்ண முடியும். பட் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற சர்வ்லெட் ஜேஎஸ்பிக்கு டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் தான் தேவை. ஸோ அதனால நான் இதையே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் அதை நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் நேம் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே. ஸோ நான் ப்ராஜெக்ட் நேம் வந்துட்டு நான் ஜஸ்ட் ஜுகுன் வெப்னு தரேன். உங்க உங்க கேஸ்ல நீங்க எது வேணா கொடுக்கலாம். நான் இது எதையும் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஜாவா ப்ராஜெக்ட் வந்து ஜேன்னு இருக்கும். இது ஜஸ்ட் ஜே பக்கத்துல ஒரு குளோப் சிம்பிள் இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜாவா ஜாவா ரிசோர்சஸ்க்குள்ள நம்ம சோர்ஸ் மெயின் ஜாவான்னு இருக்கும். இதுக்குள்ள தான் இந்த சோர்ஸ்க்குள்ள தான் நம்ம கிளாஸஸ் பேக்கேஜஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் அந்த சோர்ஸை ரைட் கிளிக் பண்ணிட்டு சாரி சோர்ஸை ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ பேக்கேஜ் ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கேஜ் கிரியேட் பண்ணுவோம்ல. ஸோ நியூ பேக்கேஜ் பேக்கேஜ் நேம் வந்துட்டு நம்ம எது வேணா தரலாம். நான் சும்மா ஜேடிபிசின்னு தரேன். ஃபினிஷ். ஸோ இந்த மாதிரி ஐஃபன் இன்ஃபோரட் ஜாவான் வந்துன்னா delete பண்ணிடுங்க. சில வெர்ஷன் நம்ம யூஸ் பண்றப்போ இந்த இந்த கிளாஸ் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும், அது நமக்கு வேணாம். சரி. ஸோ இப்போ இந்த ஜேடிபிசிக்குள்ள இப்போ நாம என்ன பண்ணோம், நான் இதுக்குள்ள நம்ம என்ன ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு என்ன கோட் எழுத போறோம்னா, நம்ம ஜாவாவையும் நான் இந்த MySQL டேட்டாபேஸையும் கனெக்ட் மட்டும் பண்றதுக்கு ஒரு கோட் எழுத போறோம். ஸோ நம்ம பேக்கேஜை ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ கிளாஸ். ஸோ கிளாஸ் நேம் வந்துட்டு ஜேடிபிசி கனெக்ஷன் மட்டும் வைக்கிறேன். ஜேடிபிசி கனெக்ஷன். ஓகே. இதுல எனக்கு மெயின் மெத்தட் வேணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாம ரெஜிஸ்டர் த கிளாஸ். ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ரெஜிஸ்டர் த கிளாஸ். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு என்ன பண்ணணும், கிளாஸ் அப்படிங்கிற கிளாஸ்ல ஒரு மெத்தட் இருக்கு, ஃபார் நேம் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட்ல நாம ஒரு நம்ம கிளாஸ் மென்ஷன் பண்ணணும். ஐ மீன் சாரி நம்ம டிரைவர் கிளாஸை மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் த டிரைவர். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கிளாஸ் கிளாஸ் அப்படின்னு கிளாஸ் இருக்கு நம்ம ஜாவா. அதுல ஃபார் நேம் ஃபார் நேம்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஃபார் நேம்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடுக்குள்ள நீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்க பாஸ் பண்ணணும். அந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு நம்ம பர்டிகுலர் நான் டைப் 3 டிரைவர் நேற்று சொல்லியிருப்பேன், நம்ம அதை யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த டிரைவரை அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு கான்ஃபிகர் பண்ணிடும். ஸோ இந்த ஃபார் நேம் மெத்தடை நாம யூஸ் பண்ணும்போது நமக்கு கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் வர சான்ஸ் இருக்கு. நம்ம த்ரோஸ் எதுக்காக நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ அதனால தான் நமக்கு இங்க எரர் அடிக்குது. ஒன்று ட்ரை கேட்ச் போடுங்க, இல்லை த்ரோஸ் டிக்ளேர் பண்ணுங்கன்னு போடுது. நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இங்க நம்ம என்ன போடணும் அப்படின்னா, com டாட் mysql டாட் jdbc டாட் dcaps driver. So com டாட் mysql டாட் jdbc டாட் driver. One sec. ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த தேர்ட் டைப், ஸோ நேற்று நம்ம நெட்வொர்க் ப்ரோட்டோகால் டிரைவர்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த டிரைவரை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் பண்ணிடும். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டைப் ஆஃப் டிரைவர்ஸ் வந்து நம்ம யூஸே பண்ண மாட்டோம். ஆமா, ஆக்சுவலா எல்லாரும் யூஸ் இப்போ எல்லாரும் யூஸ் பண்றது பார்த்தீங்க, எல்லாருமே யூஸ் பண்ண முடியும். எல்லாத்துலயும் டாப் அப்புறம் அட்வான்டேஜ் எல்லாமே இருக்கிறது இந்த தேர்ட் டிரைவர் தான். முன்னாடி இனிஷியலா ஜாவான்னு வந்தப்போ நிறைய இருந்துச்சு, நிறைய டைப் ஆஃப் டிரைவர்ஸ் இருந்தது. பட் இப்போ எல்லாரும் யூஸ் பண்றது தேர்ட் டிரைவர் தான். பிகாஸ் அது என்ன சொல்றது, அது வந்து டிபி டிபெண்ட் கிடையாது. அதுவும் இல்லாம ஒரே டைம்ல மோர் தென் 1 டிபி கூட நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாம பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ரெஜிஸ்டர்டு டிரைவர். அதாவது கிளாஸ் அப்படிங்கிற கிளாஸ்ல ஃபார் நேம் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரிங்கை நீங்க பாஸ் பண்ணணும். இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு காமன் ஒன். ஓகேவா? இந்த இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை மட்டும் நீங்க ரிமெம்பர் வச்சுதான் ஆகணும். சரி, ஓகே. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, கிரியேட் கனெக்ஷன். இப்போ நம்ம டேட்டா பேஸோட கனெக்ட் பண்றதுக்காக நம்ம கனெக்ஷன் மேக் பண்ண போறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, டிரைவர் மேனேஜர் அப்படிங்கிற கிளாஸ்ல கெட் கனெக்ஷன் அப்படிங்கிற மெத்தடை நாம கால் பண்ணணும். அந்த கெட் கனெக்ஷன் அப்படிங்கிற மெத்தட்ல நம்ம ஆஹ், நம்ம டேட்டா பேஸோட யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்ட் என்ன, அது எந்த யூஆர்எல்ல இருக்கு, அதுவும் நாம சொல்லணும். ஸோ செகண்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது கிரியேட் கனெக்ஷன். ஸோ அதுக்கு நாம என்ன பண்ணணும்? டிரைவர் மேனேஜர். ஸோ டிரைவர் மேனேஜர் டிரைவர் மேனேஜர் அப்படிங்கிற கிளாஸ் நமக்கு வேணும். பட் டிரைவர் மேனேஜர் கிளாஸ் கெட் கனெக்ஷன், டிரைவர் மேனேஜர் கிளாஸ் கெட் கனெக்ஷன். இதுல யூஆர்எல், யூசர் நேம், பாஸ்வேர்ட் இதெல்லாம் நமக்கு வேணும். ஓகே. ஸோ சில இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு இந்த திங் வந்துட்டு இருக்குது. ஐ மீன் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. இப்போ இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாவா லேங்ல இருந்து வருது. இதெல்லாம் நம்ம பேக்கேஜஸ் நம்ம கிட்ட இருக்கும். பட் ஜாவா டாட் எஸ்கியூஎல் அப்படிங்கிறது நம்ம சாரி ஸோ ஜாவா டாட் எஸ்கியூஎல் அப்படிங்கிறது ஒரு தேர்ட் பார்ட்டி திங். ஸோ வி ஹாவ் டு கான்ஃபிகர் த ஜார் ஃபைல். ஸோ ஜார் ஃபைல் அப்படின்னா, இப்போ இந்த பேக்கேஜ் அப்படிங்கிறது நார்மலாவே நம்ம கிட்ட இருக்காது. இது ஒரு இது வந்து நார்மல் கோர் ஜாவாக்கும் மேல. ஸோ அப்ப நான் என்ன பண்ணோம்னா, இது நம்ம ஜார் ஃபைல்ல இந்த பேக்கேஜஸ்லாம் கொண்டு வரணும். ஜார் ஃபைல் அப்படிங்கிறது, அந்த ஜார் ஃபைல்ல குறிப்பிட்ட இப்போ ஜேடிபிசிக்கு எனக்கு ஜார் ஃபைல் வேணும், ஜேஎஸ்பிக்கு எனக்கு ஒரு ஜார் ஃபைல் வேணும். ஏன்னா அந்த ஜார் ஃபைலை என்னோட ப்ராஜெக்ட்ல கான்ஃபிகர் பண்ணாதான் ஜேடிபிசியில் சில எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ், சில எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், இன்டர்ஃபேஸஸ்லாம் இருக்கும். சர்வ்லெட்ல நிறைய கிளாஸஸ், இன்டர்ஃபேஸஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம்? பட் இதில் டேரெக்டாக வருது. பட் எல்லா டைமும் இது டேரெக்டாக வராது. வி ஹாவ் டு கான்ஃபிகர். ஸோ எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நான் என்னோட ப்ராஜெக்ட்ல ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜார் ஃபைல்ஸ் நம்ம ஜார் ஃபைல்ஸ் அந்த ஃபோல்டருக்குள்ள போட போறேன். ஸோ ஜஸ்ட் ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டர் நேம் வந்துட்டு சும்மா நான் ஜார்ஸ்னு வச்சுக்கிறேன்.
சரி ஓகே. ஸோ இப்போ என்னோட ப்ராஜெக்ட்குள்ள ஒரு ஃபோல்டர் இருக்கு. இப்போ நம்மளோட அந்த J2W ரிசோர்சஸ்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அதுக்குள்ள போனீங்கன்னா ஜார் ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஜார் ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஜார் ஃபைல்ஸ்குள்ள போயிட்டு இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. இதுல சர்வ்லெட்டுக்கு, ஜேஎஸ்பிக்கு, MySQL எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணிக்கிட்டு இந்த ஜார்ஸ்குள்ள போடுங்க. MySQLக்கு ஓகே. ஸோ இந்த ஜார் ஃபைல்ஸ் இருக்க போட்டுட்டு MySQLக்கு தனியா இருக்கும். MySQL அப்படின்னு தனியா இருக்கும். ஸோ அதையும் காப்பி பண்ணி அதில் போட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம கிட்ட சர்வ்லெட்டுக்கு, MySQLக்கு, ஜேஎஸ்பிக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண ஒரு ஃபோல்டர்ல போட்டுக்கிறோம். ரெண்டாவது இந்த சோர்ஸ்னு கீழே இருக்குல்ல, இதையும் நாம ஓபன் பண்றேன். சோர்ஸ் ஓபன் பண்றேன், மெயின் ஓபன் பண்றேன், மெயின்ல வெப் ஆப் ஓபன் பண்றேன், அதுல வெப்என்எஃப் ஓபன் பண்றேன். சோர்ஸ், மெயின், வெப் ஆப், வெப்என்எஃப். இப்போ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா LIB லைப்ரரின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இந்த ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ண கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஸோ இங்க நமக்கு என்னென்ன ஜார் ஃபைல்ஸ்லாம் வேணுமோ அந்த ஜார் ஃபைல்ஸ் எல்லாம் நாம இங்கேயும் போடணும். ஸோ நான் என்னென்ன ஜார் ஃபைல்ஸ்லாம் எனக்கு கான்ஃபிகர் பண்ணணும்னு எனக்கு தோணுதோ அது எல்லாமே நான் இங்கேயும் போடுறேன். ஸோ ஓகே போட்டாச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம போட்ட ஜார் ஃபைல்ஸ்லாம் நாம கான்ஃபிகர் பண்ணணும். நீங்க ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணா மட்டும் பத்தாது. அந்த என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ப்ராஜெக்ட் கிட்ட சொல்லணும். ஸோ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிட்டு பில் பாத், கான்ஃபிகர் பில் பாத். ரைட் கிளிக் ஆன் யுவர் ப்ராஜெக்ட், பில் பாத், கான்ஃபிகர் பில்ட் பாத். ஸோ இங்க போயிட்டு ஜஸ்ட் உங்க கிளாஸ் பாத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க கிளாஸ் பாத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்க ஆட் ஜார்ஸ்னு இருக்கும். இப்போ என்னோட ஜார்ஸ் எல்லாமே என்னோட ப்ராஜெக்ட்குள்ள ஃபோல்டருக்குள்ள இருக்கு, அதனால ஆட் ஜார்ஸ். இன்கேஸ் உங்க ப்ராஜெக்ட் வந்துட்டு சாரி உங்க ஜார்ஸ் வந்துட்டு உங்க லோக்கல் ஃபோல்டர் சி டிரைவோ, டி டிரைவ், வாட் எவர் அங்க இருக்கு அப்படின்னா ஆட் எக்ஸ்டர்னல் ஜார்ஸ்னு போங்க. ஸோ நான் ஆட் ஜார்ஸ்னு கொடுத்தேன்னா என்னோட ப்ராஜெக்ட்குள்ள இருக்கிறத மட்டும் தான் நான் செலக்ட் பண்ண முடியும். ஆட் எக்ஸ்டர்னல் ஜார்ஸ்னு கொடுத்தேன்னா என்னோட லோக்கல்ல எங்க வேணா நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நான் ஆட் ஜார்ஸ்னு கொடுக்குறேன். என்னோட ஜார் ஃபைல்ஸ்லாம் என்னோட ப்ராஜெக்ட்குள்ள ஜார்ஸ்குள்ள இருக்கு. ஸோ அதுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு அப்ளை அண்ட் க்ளோஸ். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ஜஸ்ட் நம்மளோட அட்வான்ஸ் ஜாவாக்கு என்னென்ன ஜார் ஃபைல்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் நாம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ ஒரு வாட்டி ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கிறேன். சரி. இது ஜார் ஃபைல்ஸ்ங்கிறது என்ன ஃபைல்? சாரி, ஜார் ஃபைல்ஸ்ங்கிறது என்ன என்ன ஃபைல்ஸ் இது? இப்போ இப்போ என்னோட ப்ராஜெக்டை நான் வந்துட்டு ஒரு சின்ன ஜார் ஃபைலா என்னால் கன்வெர்ட் பண்ண முடியும். இது இல்லைன்னா இது ஒரு பேக்கேஜ்னு எடுத்துக்கலாம். இப்போ இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஒரு பேக்கேஜ்க்குள்ள என்னால் இப்போ ஒரு 100 கிளாஸ் நான் கிரியேட் பண்றேன், இல்லை 100 இன்டர்ஃபேஸஸ் கிரியேட் பண்ண வச்சுக்கோங்க. அது எல்லாமே உங்ககிட்ட நான் தரணும் அப்படின்னா ஜார் ஃபைலா கன்வெர்ட் பண்ணி நான் என்னால் உங்களால் தர முடியும். அதை உங்களோட ப்ராஜெக்ட்ல கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்னோட 1000 கிளாஸையும் நீங்க வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு இல்லை, அது எல்லாமே இந்த ஒரு ஃபைலுக்குள்ள அடங்கிடும். பட் உங்களால அதை ஆக்சஸும் பண்ண முடியும். ஓகே. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு ஜார் ஃபைலுக்குள்ளேயும் நிறைய கிளாஸஸ் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நிறைய கிளாஸஸ் மெத்தட்ஸ்னு இருக்கு. இப்போ இந்த ஜகாட்டா அப்படின்னுக்குள்ள நிறைய கிளாஸஸ் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காங்க. பட் இது வந்துட்டு நார்மலா கோர் ஜாவா தராது. இதுவும் ஜாவா தான், பட் நாம நார்மலா ஒரு எக்லிப்ஸ் நார்மலா ஜாவா நம்ம யூஸ் பண்றோம்னா எல்லாமே ஜாவாக்குள்ள இருக்காது. ஸோ நம்ம இது எக்ஸ்டர்னலா நம்ம போய் கேட்கணும். ஸோ அதுக்காக இந்த ஜார் ஃபைலுக்குள்ள அவங்க தராங்க. இவ்வளோ கிளாஸஸ்லாம் எழுதி வச்சுட்டு இப்போ இந்த 100 கிளாஸையும் நான் வந்துட்டு காப்பி பேஸ்ட் இங்கே பண்ணேன் அப்படின்னா லென்த்தாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு ஃபைலுக்குள்ள அவங்க எல்லாத்தையும் போட்டு தராங்க. அதை நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன்னா இது எல்லாத்தையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும்.
ஓகே ப்ரோ. சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிரைவரை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ கனெக்ஷனை மேக் பண்ணணும். ஸோ கனெக்ஷன் மேக் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் என்னென்ன கொடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட யூஆர்எல் தரணும், அப்புறம் உங்க யூசர் நேம் தரணும், பாஸ்வேர்ட் தரணும் MySQL-க்கு. ஸோ நீங்கள் MySQL டவுன்லோட் பண்ணும்போது யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க கொடுத்துருப்பீங்க. ஸோ என்னோட கேஸில் என்னோட யூசர் நேம் வந்து ரூட்டு, பாஸ்வேர்டும் வந்து ரூட். ஸோ உங்கள் கேஸில் நீங்கள் என்னென்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கணும். ஸோ செகண்ட் பேராமீட்டர் அப்படிங்கிறது யூசர் நேம், தேர்டு பேராமீட்டர் அப்படிங்கிறது பாஸ்வேர்ட். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா யூஆர்எல். ஸோ யூஆர்எல் அப்படிங்கிறது, இப்போ இந்த MySQL அப்படிங்கிறது ஒரு ஒரு இது ஒரு தனி அப்ளிகேஷன். ஓகேவா, இது ஒரு தனி சர்வர். இப்போ எப்படி எனக்கு அமேசான் வேணும்னா http://www.amazon.com or .in போட்டா அது வருதோ, அதே மாதிரி இதை காண்டாக்ட் பண்றதுக்கும் எனக்குன்னு ஒரு யூஆர்எல் இருக்கு, அதை நான் கொடுக்கணும். ஸோ colon sorry http://localhost colon colon JDBC MySQL. Okay. So JDBC colon அப்புறம் MySQL. நான் இப்போ டேட்டாபேஸ் MySQL யூஸ் பண்றதுனால MySQL. இன்கேஸ் நான் Oracle யூஸ் பண்றதா இருந்தா இங்க Oracle, இல்ல MongoDB யூஸ் பண்றதா இருந்தா MongoDB. அதே தான் இங்கேயும் நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஸோ நீங்க எந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்றீங்களோ அது இங்க வந்துடும். ஸோ இது 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 இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு காமன் தான். ஓகேவா, இது ஃபுல்லாவே எந்த இது வரைக்கும் காமன் தான், பிகாஸ் இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆக போதும். ஸோ JDBC கோலன் MySQL கோலன் /localhost கோலன் 3306, இதுவும் எல்லாருக்கும் காமன் தான். ஸ்லாஷ் உங்க டேபிள் நேம். ஸோ டேபிள்னா என்ன, அதெல்லாம் வந்து நாம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் என்கிட்ட நிறைய டேபிள்ஸ் இருக்கு, சாரி டேட்டாபேஸ் நிறைய இருக்கு. நான் ஜஸ்ட் ஏதோ ஒரு டேட்டாபேஸை நான் இப்போதைக்கு வச்சுக்கிறேன். ஸோ டேட்டாபேஸ்னா என்ன, அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு என்கிட்ட ஏபிஐன்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்கு, அதை மட்டும் நான் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன். ஒன் செக். யா, சாரி. ஸோ JDBC MySQL கோலன் டபுள் லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறது நம்ம சர்வரோட நேம். இங்க சர்வர் அப்படிங்கிறது நம்ம இந்த MySQL ஒர்க் பெஞ்ச் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் தான் வந்து சர்வர். அந்த சர்வருக்குன்னு ஒரு போர்ட் நம்பர் இருக்கு, அந்த போர்ட் நம்பர் தான் வந்துட்டு இந்த 3306. அப்புறம் இந்த API அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ண போற அந்த டேபிள் நேம், சாரி டேட்டாபேஸ் நேம். இந்த MySQL சர்வர் ஆர் டேட்டாபேஸ்க்குள்ள நம்மளால நிறைய டேட்டாபேசஸ் கிரியேட் பண்ண முடியும். அந்த ஒவ்வொரு டேட்டாபேஸ்க்கும் நிறைய நேம்ஸ் இருக்கணும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த நேம் தான் வந்துட்டு இது எல்லாமே நம்ம கிரியேட் பண்றது தான். இது எதுக்கு எப்படி கிரியேட் பண்றது எல்லாமே நான் வந்து சொல்றேன். ஜஸ்ட் ஒரு நேம் மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா இப்போ கனெக்ட் பண்றதுக்கு சும்மா சாம்பிளுக்காக ஒரு நேம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அகைன் இந்த கெட் கனெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு SQL எக்ஸெப்ஷன் வர சான்ஸ் இருக்கு, அதனால அதையும் நாம ஆட் த்ரோஸ்ல வச்சுக்கணும்.
ஓகே ஃபைன். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 3, 4 நாம இப்போ ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம எந்த ஆப்ரேஷனும் பண்ண போகல. ஜஸ்ட் கனெக்ஷன் தான் மேக் பண்ண போறோம். அதனால க்ளோஸ் கனெக்ஷன். கனெக்ஷன் மேக் பண்றோம்ல, அதே மாதிரி நான் க்ளோஸும் பண்ண போறேன். க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் வந்துட்டு கனெக்ஷன் இஸ் எஸ்டாப்ளிஷ்னு என்னோட இதுக்காக நான் ஜஸ்ட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ண போறேன். ஸோ கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த கெட் கனெக்ஷன் அப்படிங்கிற மெத்தடு கனெக்ஷன் இன்டர்ஃபேஸை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ நான் இதை நான் டோட்டலா ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நம்ம மெத்தட்ஸ் பார்த்தோம்ல, ஒரு மெத்தட் வந்து ரிட்டர்ன் பண்ணுங்கன்னா அதை நம்ம ஸ்டோர் பண்ணணும்ல. ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ இந்த மெத்தடு கனெக்ஷன் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸை ரிட்டர்ன் பண்ணுது. அந்த இன்டர்ஃபேஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை வச்சுக்கிறேன். ஸோ நான் சிம்பிளா CON வச்சுக்கிறேன். இப்போ இந்த இந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் நான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ லாஸ்டா வந்துட்டு க்ளோஸ் கனெக்ஷன். ஸோ அந்த ஆப்ஜெக்டை வச்சு க்ளோஸ் அப்படிங்கிற மெத்தடை கொடுத்தோம்னா க்ளோஸ் கனெக்ஷன் ஆகும். ஸோ நம்ம ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடணும். இல்லைன்னா அடுத்த கனெக்ஷன் கொடுக்குறப்ப அது கொலைட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன டைப் ஆஃப் டிரைவர்னு மென்ஷன் பண்றேன். அதுக்கப்புறம் என்னோட டேட்டாபேஸோட URL என்ன, அதோட யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்ட் என்ன கொடுக்கணும். அப்பதான் அந்த கனெக்ஷனோட அது நம்ம சர்வருக்குள்ள அது போக முடியும். ஸோ போனதுக்கு அப்புறம் நான் மேனுவலா ஜஸ்ட் நானே வந்துட்டு கனெக்ஷன் ஆயிடுச்சுன்னு கொடுத்துட்டு ஃபைனலா பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ அவங்க இதுல கேட்கலாம், எப்படி நீங்களே ஒரு டேட்டா கொடுத்துட்டு கனெக்ஷன் ஆயிடுச்சு நம்மளே சொல்லிட்டா எப்படி? ஓகே, எப்படி நாமளே தானே கொடுக்குறோம், எப்படி கனெக்ட் ஆகுது நமக்கு தெரியும் அப்படின்னா, ஜாவா அப்படிங்கிறது லைன் பை லைனா தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ எனக்கு இப்போ 17th லைன் வருது அப்படின்னா 13th லைன் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 19th லைன் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா இந்த 17th லைன் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏதாச்சும் ஒரு லைன்ல நமக்கு எரர் வந்தாலோ அடுத்த லைன் ரிமைனிங் லைன்ஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகும். ஸோ என்னால இந்த கனெக்ஷன் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு பார்க்க முடிஞ்சது அப்படின்னா இது எல்லாமே கனெக்டா ஒர்க் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். ஸோ ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்னு வந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் அந்த டிரைவர் வந்துட்டு லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த லைனும் நமக்கு வரணும், அப்பதான் லோட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ கனெக்ஷன் இப்போ நம்ம கனெக்ஷன்ல இருக்கோம், டேட்டாபேஸோட கனெக்ஷன்ல இருக்கோம். இன்கேஸ் நான் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா சம் நேம் தரேன், இந்த மாதிரி என்கிட்ட ஒரு டேட்டாபேஸே இல்லை, பட் நான் இதை மென்ஷன் பண்றேன். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எரர் வரணும் இல்லையா? ஏன்னா இப்போ நான் கனெக்ஷன்ல இருக்கேன், நான் தப்பான ஒரு டேட்டாபேஸ் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்குள்ள நம்மளோட MySQL குள்ள போயிட்டு எல்லா டேட்டாபேஸையும் செக் பண்ணிட்டு இந்த மாதிரி இல்ல அப்படின்னு கம்பேர் பண்ணி தான் அது ரிட்டர்ன் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கனெக்ஷன் இருக்கோம் தானே அர்த்தம். ஸோ பண்ணி ரன் பண்ண அப்படின்னா எனக்கு எரர் வருது. என்ன எரர்? நோ டேட்டாபேசஸ், அதாவது நீங்க கொடுத்த டேட்டாபேஸே இல்ல அப்படின்னு சொல்லுது, விச் மீன்ஸ் we are in connection. இன்கேஸ் நான் கரெக்டான டேட்டாபேஸ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த API அப்படிங்கிற டேட்டாபேஸ் அங்க இருக்கு. ஸோ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ என்ன எரரும் இல்லை. ஸோ இது புரியுதா? எஸ் ப்ரோ. நீங்க MySQL புதுசா டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய டேட்டாபேசஸ் இருக்கும். ஸோ லைப்ரரி அப்படிங்கிற டேட்டாபேஸ், அப்புறம் PY அப்படிங்கிற டேட்டாபேஸ்லாம், சில டேட்டாபேசஸ்லாம் அதில் ஆல்ரெடி இருக்கும். இந்த சிஸ் அப்படிங்கிற டேட்டாபேஸ்லாம் அதில் ஆல்ரெடி இருக்கும். ஸோ நீங்க ப்ராக்டிஸ்க்காக அதை நீங்க வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ புதுசா ஒரு டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றது, அப்புறம் அதுக்குள்ள என்னென்ன இருக்கு, டேட்டாவை இன்சர்ட் பண்றது, ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நாம நாளைக்கு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் JDBC கான்ஃபிகர் பண்ணி அதை வந்து கனெக்ஷன் மேக் பண்றது, இது வரைக்கும் ஓகேவா? இந்த எந்த ஓகே ப்ரோ. லைனாச்சும் புரியலையா?
ப்ரோ அந்த லோக்கல் ஹோஸ்ட்ல கோலனுக்கு அப்புறம் இந்த நம்பர் ம். வருதுல்ல ப்ரோ, அது மட்டும் இருக்கா சார்? ஓகே. ஸோ நீங்க இப்போ நாம சர்வர்னு எடுத்துட்டோம்னா, சர்வர் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்ற ஒரு கிளவுட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம ரியல் டைம்ல ஏகப்பட்ட சர்வர் இருக்கும். நான் இந்த சர்வர் கூட தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு எப்படி நமக்கு தெரியும்? அதுக்கு ரெண்டுமே நம்ம மென்ஷன் பண்ணணும். ஒன்னு அந்த சர்வரோட நேமை போடணும், இன்னொன்னு அந்த சர்வருக்குன்னு ஒரு போர்ட் நம்பர் இருக்கும், அதை போடணும். ஸோ இந்த போர்ட் நம்பர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சேம் தான். ஐ மீன் இப்போ நம்ம MySQL அப்படிங்கிறது ஃப்ரீ சோர்ஸ், அதனால நம்ம எல்லாரும் சேம் MySQL தான் யூஸ் பண்ண போறோம். அந்த MySQLக்கு சேம் போர்ட் நம்பர் தான். ஸோ போர்ட் நம்பர் அப்படிங்கிறது நீங்க யூஸ் பண்ற சர்வர் அப்படி ஒவ்வொரு டிவைஸ் நிறைய டிவைசஸ் இருக்கு. பட் நான் இந்த டிவைஸை தான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு யூனிக் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் தான் வந்துட்டு போர்ட் நம்பர். அந்த டிவைஸ் அப்படிங்கிறது சர்வர். ஸோ அப்போ நம்ம MySQL இல்லாம இல்லாம MongoDB அது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணா அந்த சர்வர் நீங்க நம்பர் மாறும் ப்ரோ? நீங்க JDBC யூஸ் பண்ணீங்கன்னா 3306 தான். ஓகே. ஸோ அது MongoDB, சர்வர் டிபெண்டன்ட் ஆரக்கிள். கிடையாது, டேட்டாபேஸ் இல்லை ப்ரோ? ஆரக்கிள் இப்போ நீங்க ஆரக்கிள் யூஸ் பண்ணீங்கன்னா ஒன் செகண்ட், அது சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஸோ இது வந்துட்டு JDBC நம்ம டேட்டாபேஸ் நேம். லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறது நம்ம சர்வர் நேம். ஓகே, இது ஆக்சுவலாக அதான் நம்ம சர்வர் IP அட்ரஸ், இது போர்ட் நம்பர். ஓகே. ஸோ இது ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகாது. இது நம்ம வந்துட்டு நான் சொல்றது உம், இது வந்து JDBC அந்த API அந்த 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 டிவைஸ் சாரி JDBCக்கு உண்டான ஒரு போர்ட் நம்பர். ஸோ அதனால சேஞ்ச் ஆகாது. ஓகே ப்ரோ. இதுவே நீங்க ரியல் டைம்ல லோக்கல் ஹோஸ்ட்னு இருக்காது. ஏன்னா இப்போ நம்மளோட ஏன் லோக்கல் ஹோஸ்ட்னா நம்மளோட MySQL அப்படிங்கிறது நம்ம லோக்கல்ல தான் இருக்கு. இது சின்ன சர்வர் நம்ம லோக்கல்ல. பட் நம்ம ரியல் டைம்ல ஒர்க் பண்றப்ப ரியல் டைமான MySQLோ இல்ல ஆரக்கலோ வாட் எவர் வச்சிருப்போம். ஸோ அப்போ வந்துட்டு வேற மாதிரி இருக்கும் அதோட லோக்கல் நம்பர். ஸோ STTPன்னு கூட இருக்கும் மேபி. ஸோ நீங்க அங்க போனீங்கன்னா நீங்க ஒர்க் பண்றப்ப அதெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க அது எங்கெங்க பிளேஸ் பண்ணணும்னு தெரிஞ்சா போதும். ஸோ இப்போதைக்கு இது காமன். இங்க இருந்து இது வரைக்கும் காமன். இது உங்க டேட்டாபேஸ் நேம் மட்டும் மாத்த போறீங்க. ரூட் இதையும் மாத்த போறீங்க. ஸோ இது வரைக்கும் காமன் தான் எல்லாருக்கும். ப்ரோ அந்த ரூட்ன்றது என்ன ப்ரோ? இது வந்து URL, அதுக்கப்புறம் அந்த ரூட்ன்றது ஏதோ அந்த என்ன ப்ரோ அது? ஃபர்ஸ்ட் URL, யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஓகே ப்ரோ. செகண்ட் பேராமீட்டர் யூசர் நேம், தேர்ட் பேராமீட்டர் பாஸ்வேர்ட். ஓகே ப்ரோ. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த அட்லீஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு MySQL இன்ஸ்டால் பண்ணிட்டு, நீ இன்ஸ்டால் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ் பண்ணி கொடுப்பீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாட் இந்த கான்ஃபிகரேஷன் மட்டுமாச்சு பண்ணுவீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த கான்ஃபிகரேஷன் இருந்தால் தான் நம்ம கோடே டச் பண்ண முடியும். ஸோ அந்த இதுக்குள்ளேயே இருக்கு இந்த day2W ரிசோர்சஸ். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா இதுக்குள்ளேயே எல்லாமே இருக்கும். ஸோ அந்த MySQL இன்ஸ்டாலேஷனுக்கு, MySQL ஜார்க்கு, இந்த மற்ற ஜார்க்கு எல்லாமே இதுக்குள்ள மற்ற ஜார்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்போ ஜிப் ஃபோல்டராக டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா நார்மல் ஃபோல்டர், இந்த மாதிரி நார்மல் ஃபோல்டர் ஆகிடும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஜிப் ஃபோல்டராக இருக்கும். நீங்கள் அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு, சாரி சும்மா எக்ஸாம்பிளுக்கு வேற ஏதோ ஃபோல்டர் காமிக்கிறேன்.
பட் நீங்கள் ஜே டூ டபிள்யூ ரிசோர்ஸஸ் டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஜிப் ஃபோல்டராக தான் இருக்கும். அதை நார்மல் இப்போ இந்த ஃபோல்டருக்கும் இந்த ஃபோல்டருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இது ஜிப் ஃபோல்டர், பட் இதே சேம் ஃபோல்டர் தான் இங்கே நார்மல் ஃபோல்டராக இருக்கு. ஸோ அதை எப்படி மாற்றணும் அப்படின்னா ஜிப் ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆல்னு கொடுக்கணும். எக்ஸ்ட்ராக்ட் ஆல்னு கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்தீங்கன்னா அதே சேம் ஃபோல்டர் வந்துட்டு நார்மல் ஃபோல்டராக மாறிடும். அப்போ நாம நார்மலாக அதுக்குள்ளே போயிட்டு இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இந்த MySQL இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த நியூ ப்ராஜெக்ட் டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இங்கேயும் ஜார்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். அப்புறம் இந்த மெயின் வெப் ஆப்பு வெப்என்எஃப்குள்ளே இருக்கிற இந்த லைப்ரரியும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு அதை கான்ஃபிகர் பண்ணிடுங்க ஜார் ஃபைல்ஸில். கான்ஃபிகர் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் கனெக்ஷன் மட்டும் மேக் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி ஆல்ரெடி இருக்க டேட்டாவை ஃபெச் பண்ணுறது, எப்படி ஆல்ரெடி இருக்க டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறது, எப்படி ஆல்ரெடி இருக்க டேட்டாவை delete பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்ப்போம்.